உங்க ஜாதகத்துல மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ புதன் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறோம். மிதுனத்துல புதன் இருந்தால் அல்லது கன்னியில புதன் இருந்தால் ஒரு கன்னி பெண் சாபம், திருமணமாகாம இறந்து போன, வாழ்ந்து இறந்து போன ஒரு பெண் இருப்பாங்க உங்க குடும்பத்துல, அல்லது திருமணம் ஆகாமையே இன்னும் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்களும் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிபதி புதன், அதாவது காலபுருஷ தத்துவமான 10ஆம் இடம் மகரத்துக்கு, அது மிதுனம் 6ஆம் இடம். சரிங்களா? இது தொழில் மேல் சுமந்து வந்த சாபம். அதே நேரம் கன்னியில புதன் இருந்தால் இது காலபுருஷ தத்துவமான 9ஆம் இடத்துக்கான தனுசுக்கு அது 10ஆம் இடம். அதாவது 9க்குரிய முன்னோர்களில் 10க்குரிய செயல். முன்னோர்கள் சுமந்து வந்த சாபம், நம்ம தோல்ல சுமந்து வந்த வழி வழியாக தோல்ல சுமந்து வந்த இந்த பாவம் சாபம் எல்லாமே சொல்லலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னிமார் ஓடை தான் இதுக்கு பெஸ்ட். சேலத்துல இருக்க உடையாப்பட்டி கந்தாசரம் கீழே இருக்கக்கூடிய கன்னிமார் ஓடையில போயிட்டு அங்க பூஜை செஞ்சுட்டு வாங்க. பொங்கல் வைத்து வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க. இல்லை ரொம்ப தூர தொலைவில் இருந்தால் நான் ஏற்கனவே செவ்வாய்க்கு சொன்ன அதே வழிபாடுகள் தான். கன்னிமார் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ராகுகாலத்தில் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இருக்க கன்னிமார் வழிபாடு பண்ணுங்க. அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமாவாசை நாட்கள்ல திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு உடைதானம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாட்கள்ல நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. இது மட்டும்தான் சிறப்பு. தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காலம் முழுவதும் நீங்க இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.